சென்னை துப்புரவு தொழிலாளர்களை வந்துட்டு போராடிட்டு இருந்த நிலமையில அடித்து இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக சில பப்ளிக்ஸும் சில ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு போராட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்கள ராத்திரியோட ராத்திரி, அதாவது விடிய காலையிலேருந்து அடித்து இழுத்துட்டு போய் கையை உடைச்சி காலை உடைச்சி அவங்கள மயங்கின நிலையிலையும் பலரை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அங்கே அவங்களோட உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த பெண்களை வந்துட்டு அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தோன்னா, அஜித்தோட லாக்அப் டெத் மாதிரி எங்களையும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ்ஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடித்த எந்த போலீஸ்லையுமே யூனிஃபார்ம்லேயும் வந்து நேம் பேஜ் கிடையாது. எந்த போலீஸும் வந்துட்டு யூனிஃபார்ம் போட கிடையாது. எல்லாருமே வந்துட்டு மப்டிலையும் நம்ம நேம் பேஜ் இல்லாமல் தான் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு எதுக்கு நீ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களோட ட்விட்டர் பேஜில். கூலி தொழிலாளர்களோட பிரச்சனையை பற்றி பேசாத முதல்வர் கூலி படத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை சொல்லி அந்த பொண்ணை வந்து அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்த்திங்கன்னா மயங்குற நிலையில் இருக்காங்க. அந்த பொண்ணை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாத அவங்களுக்கு வந்துட்டு கேட்டால் எங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு, யாருங்க மேலிடம் அப்படின்னு தான் அந்த பொண்ணு வந்துட்டு கேட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.